திருமதி கமலா தேவி, பேய் உங்களை ஓட்டுச்சா இல்ல நீங்க பேய ஓட்டுனீங்களா? நான் தான் பேய ஓட்டணும்டாம்மா, புண்ணைய குட்டிட்டாம்மா. நாங்க வந்து வீடவங்களை இருந்தோம்மா. வீடவங்களை வந்து மரம் வெட்டிட்டு நானும் வீட்டுக்காரோம். அப்ப மரம் வெட்டிட்டு இருக்கும்போது அந்த தீபாவளி மாசம் வந்துட்டு எங்களுக்கு வேலை சரியா கிடைக்காதுடா. அதனால வந்துதான் நான் கூட்டாளத்தை சொல்லி வச்சிருந்தேங்கன்னா ஒரு நல்ல வேலையா இருந்தா பாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடி வந்து கொடுத்துட்டாங்கடாம்மா. ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு எங்களுக்கு. அப்ப கம்பெனில வேலை கிடைச்சோன்னா நாங்க என்ன பண்ணோம், அங்க போய் அந்த முதலாளிகிட்ட கேட்டது அவர் சொல்லிட்டாரு, ஒரு வீடு கோசமா தான் இருக்கு, நீங்க வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே தங்கிக்கலாம், சேவா காசு இல்ல, தண்ணி காசு எதுவுமே இல்ல, நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா இருக்கு முதலாளி. அப்ப சரி நீட்டா நாங்களும் போயிட்டு வீடெல்லாம் கழுவிட்டு போயிட்டு சாமி படமெல்லாம் வச்சு நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு அங்க போய் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் பொழுது போனோம்னு நாங்களும் படுத்துட்டோம். ரொம்ப அசதியா போச்சு, ஜாமெல்லாம் எடுத்து அடுக்குனது. அப்ப படுத்துட்டோம்டாமா. படுத்த பிறகு மணி ஒரு 1 இருக்கும்டா. 1 மணிக்கு நான் எந்திரிச்சு பாக்குறேன், வீட்டுல பக்கத்துல தாண்டாமா படுத்திருந்தாரு. 1 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறேன்டா ஒரு ஆளையே காணும்டாமா. ஐயோ, எங்க போயிட்டாரு? அதான் போய் பாக்குறேன்டா, முன்னுக்கு வாசல் இப்படி கருவு கிட்ட போய் படுத்துக்கிட்டாருடா. அப்ப நான் அவரை எழுப்பி கேட்பேன், ஐயா என்னய்யா இங்க வந்து படுத்துருக்கீங்க, ஏன்யா என்னய்யா ஆச்சு அப்படின்னு. அப்ப அது நேரம் அப்பங்க எப்படிட்டாம்மா, நான் வந்து மாசமா இருந்தேன்டா, 9 மாசம். அப்ப நான் போய் அவரை போய் எழுப்பிடா, என்ன எங்க படுத்துக்கீங்க அவர் சொல்றாரு, இல்லையா என்னை வந்து ஒரு கையில சரியான முடியா பயங்கரமா இருக்கு, அந்த கையை பார்க்கவே பயங்கரமா இருக்க, ஒரே கையில என்னை பிடிச்சி வச்சு உனக்கு போட்டு போயிட்டான், ஒரு தமிழ பையன்யா அப்படின்றாரு. இல்லையாம்மா அந்த மாரி அவர் சொன்னோடனே எனக்கு பயம், ரொம்ப பயம் எடுத்துக்கிட்டு. ஆனா என்னகிட்ட வந்து அவன் எந்த சேட்டையும் பண்ணதில்லை. அன்னைக்கே பாடுறாமா அந்த மாதிரி சேட்டை. ஆனா அது மனசாலா ஏன்னா அவர் சொன்னார் தமிழ பையன் அப்படின்னு சொன்னார்ல, அது மனசாலா இல்ல? அம்மே தமிழ பையன் தான்டா. ஆனா வந்து அவர் வந்து காதல் பண்ணி மலாய்க்கு வச்சு காதல் பண்ணி 2 பேருக்கும் வந்து அவங்க வீட்டுல சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மருந்து குடிச்சிட்டு இருக்காங்க. மருந்து குடிச்சு செத்துட்டு இருக்காரு அந்த வீட்லயே அவரு. ஐயோ, அப்ப வந்து அவரு தள்ளி விட்டது வந்து ஏதோ ஒரு ஆவியா? ஆமாடா, ஆவி தான்டா. எங்களுக்கு தெரியாதுடாமா. எங்களுக்கு போனோடனே அந்த முதலாளி அந்த கொடுத்துட்டாரு, எங்களுக்கு தெரியாதுடா. படத்துல இவரை வந்து அந்த மாரி பிடிச்சி வச்சு கொண்டு போய் கதுகிட்ட போட்டுருச்சு. அப்போ 2-3 நாள் சென்றாம்மா நான் பிறந்த வைக்க போயிட்டேன்டா. நான் பிறந்த வைக்க போயிட்டேன். பிறந்த வச்சுட்டு வந்துட்டா அப்ப வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, ஐயா நீங்க பிள்ளைய போட்டு கட்டில படுத்துக்கியா, நான் வெளியே இங்க படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துருந்தாருமே. படுத்துருந்தோம்டா நான் படுத்துக்கிறேன்டா. ஐயோ கால 3 பிறந்த அன்னைக்கு அந்த பேர் வெட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில வந்து கட்டில படுத்துருக்கேன்டா. என் பையனை கொண்டு போய் கட்டில் கீழே கொண்டு போய் போட்டுச்சுடா அந்த கையை. கட்டில் கீழே போட்டுச்சுடா. அவன் ஒரு பக்கம் கத்துறான், என்ன வந்து அப்பதான்டா நான் பாக்குறேன், முத அந்த கையை நான் அப்பதான் பாக்குறேன். என் வீட்டுக்காரர் சொன்னது உண்மைதான், பொய்யா? எப்படிதான் இருந்துச்சு அந்த கை? சொல்லவே முடியலடாம்மா, என்னால சொன்ன முடியாடா கீதா. அப்படியே போட்ட ஒரு கைடா, ஒரே கை தான், அவ்வளவு தடுப்புடா, அவ்வளவு தடுப்பா இருக்குது. ஆனா பயங்கரமா முடிடா, சொத்தியான முடிடாமா. ஐயோ இப்ப நான் சொல்லும் போது கூட எனக்கு உடம்புலாம் சிலுக்குறா. அப்படியே போட்ட ஒரு கை அது. என் 2 கையை அது ஒரு கையில மட்டும் முறுக்கு, கையை மட்டும் தான் அந்த மூஞ்சி நான் பார்க்க முடியல, வெறும் கை மட்டும் தான் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி. ஆனா அவருக்கு எப்படி தெரியும் தமிழ பையன்ட்டுன்னு? ஐயோ அவரு நல்லா பாத்துருக்காரு அந்த பையன் மூஞ்ச. ஆனா இந்த என்கிட்ட வந்து அந்த பையன் மூஞ்ச காட்டவே இல்லை, வெறும் அந்த கை மட்டும் தான் என்ன போட்டு முறுக்குது, 2 கையை போட்டு முறுக்குது. நானும் என்னமோ சொல்லி விடுன்னு கத்தனமே விடவே மாட்டேன்னுருச்சு. கடைசியிலடாமா நானே தைரியத்தை மனசுல வர வச்சுக்கிட்டு முருகா முருகா முருகான்னு கூட்டம் போடுறாமா. முருகனை கூப்பிட்டு உட்காந்து அந்த கை என்ன விட்டுருச்சுடா. அதோட கீதா அதோட விட்டுருச்சுன்னு நினைக்காதமே. பகல்ல வீட்டுல வெயில் அடிக்கண்டா, அந்த வெயில்ல பாப்பேன் அந்த பையன் அப்படியே வருவான்டாமா. அந்த நெகிழ் அப்படியே தெரியும்டா, அந்த வெயில்ல நெகிழ் மட்டும் தான் தெரியும். அப்படியே வருவான்டா, அந்த வெயில்ல அப்படியே வருவான். அந்த உருவண்டா அப்படியே அவன் வர்றத பார்த்து அவ்வளவு தடுப்பா இருப்பான். ஐயோ பார்க்கவே பயங்கரமா இருப்பான்டா. நம்ம யாராரு பார்க்க முடியும், எல்லாருமே பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு நான் மட்டும் இல்லடா, நம்ம வீட்டுக்கு யாராரு வந்து நான் எல்லாருக்கும் கூப்பிட்டு காமிப்பேன். இங்க பாருங்க அந்த பையனை பாருங்க வரான்னு சொல்லுவோம்டாமா, எல்லாருமே பாப்பாங்கடா. அப்படியே எந்த அவரோட நிழல் தான் தெரியும், உருவம்லாம் தெரியாது. நேர்ல உருவம் தெரியாது, நிழல் தான்டா. அப்படியே வருவான்டா, நம்ம பார்த்துதான் அப்படியே மறைஞ்சிருவான். இப்பமே நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டேன்டாமா அந்த வீட்டுலடா, ரொம்ப கஷ்டப்பட்டேன்டாமா. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சரிடாமா. ராகவில் இது மர்ம தேசம். எது ரொம்ப டெரரான, ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு விஷயம்? இந்த கதை தாண்டா என்னால ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம் சொன்னா இந்த கதை தாண்டா ரொம்ப. ஆனா 2 வருஷமா நாம என்ன போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டான்டா அவன்.
இப்படிதான் தாங்குனீங்க அந்த வீட்டுல, அதுவும் 2 வருஷமா அது கை குழந்தைய வச்சுக்கிட்டு. அதான்டாமா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவாரா, நான் ஒண்டி தான் புள்ளைய வச்சுக்கிட்டு ஒண்டி இருப்பேன்டா. சமயத்துல மழை வந்துடும்டாமா, பக்கத்துல மழைக்கார மாட்டாமா கீதா. என் மாமியார் வீடு வந்து ஒரு 5-6 வீடு தள்ளி போகணும். நான் புள்ளைய வச்சுக்கிட்டு ஒண்டி தாண்டா உட்காந்துருப்பேன். இந்த பையன் வருவான் போற ரவுல நான் விளக்கு வச்சிருப்பேன்டா, விளக்கு தட்டி விட்டுருப்பேன். அந்த நிகழ்ல வருவான் போறான். வந்தவொடனே நான் முருகா 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 முருகான்ட்டு பிள்ளைய தூக்கிட்டு எங்கன்னா ஓடலான்னு தான் பார்ப்பேன். எங்கனாச்சும் தூக்கிட்டு ஓடிடுவேன். மழைக்காரன் விட்டுக்கா கூட ஓடிடுவேன். அப்பதான் நம்ம மலைக்காரன் கூட சொன்னாங்க, என்னக்காம்மா நீ இந்த மாதிரி இப்படியே எப்படி நீ போய் ஒரு நல்ல பூமை பாரு, என்ன நீ டெய்லி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற, எப்படி சின்ன பிள்ளை வேற வச்சிருக்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாம்மா. அப்புறம் நானும் ஒரு பூமா பார்த்தோம்டாமா, பார்த்தோம். அவரு ஒரு மந்திரிச்சில தண்ணி கொடுத்தாருடா, வீடெல்லாம் சுத்தி தெளிக்க சொல்லி கொடுத்தாருடாமா. அப்புறம் ஒரு கயிறு ஒண்ணு மந்திரிச்சு கட்டி கொடுத்தாரு. இந்த கயிறு எடுத்துவே பிள்ளைய படுக்க வைக்கீங்க, அந்த தொட்டியில கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாருமே. சரி அப்ப அவரே சொல்லியிருக்காரு அம்மா கீதா, இந்த மாதிரி இந்த கயிறு அந்த கயிறு வந்து என்னைக்கு அறுத்துக்கிட்டு விழுவுதோ அன்னைக்கு வந்து அந்த பையன் வந்துருவான் திருப்பி. நான் 1 வருஷத்துக்கு தான் கட்டி வச்சிருக்கேன் அவன் அப்படின்னு. அப்ப சரின்னுட்டு நானும் தொட்டியில கட்டி வச்சிருந்தேன்டாமா. அப்போ ஒரு நாள் வீடு கூட்டிட்டு இருக்கும்போது அந்த கயிறு அறுத்துட்டு விழுந்துருச்சா. பார்த்தாடா அன்னைக்கு ராத்திரியே வந்துட்டு அந்த வந்து அம்மா ஒரு என்ன பண்ணிட்டான்டா, நாங்க வீட்டுல வாசல்ல விளக்க மரம்லாம் போட்டு வச்சுட்டான்டா. விளக்க மரம்லாம் போட்டு வச்சுட்டு எனக்கு ஏன்னா பயம் எடுத்துக்கிச்சு. இந்த கயிறு அறுந்து விழுந்தோடனே தெரிஞ்சு போச்சுறான், அதான் சொல்லிட்டாங்க நாங்க. அதனால நான் வீட்டுக்கு முன்னுக்கு வாசல்ல விளக்க மாறு சப்பாத்தி எல்லாம் எடுத்து போட்டு படுத்துருக்கோண்டா. அவன் வீட்டுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், முன்னுக்கு வந்து உட்காந்து சிரிக்கிறான், அழுகுறான், ஒரு பக்கம் கத்துறான், இன்னமும் செய்யறான்டா. அப்படி குத்துறான், கதுவை போட்டு அந்த அடிக்கிறான்டா. கதுவை அவன் அடிச்சு 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 அடிச்சுறான். கதுரு உள்ள கொப்பா சாயம் எல்லாமே கொட்டி போச்சுடா கீழே. சாயமெல்லாம் கொட்டி போயிடுறான். நல்ல வேலை அந்த கதவு தாப்பா நல்ல வேலை திறக்க கிராஸா இருந்துச்சுடா. அவன் அடிக்கிற அடியை பார்த்தாங்க எனக்கு பயனட்டு வீட்டுல திறந்து வந்துருவான் போல இருக்கு. அப்படி அடிக்கிறான்டா. கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வர முடியல. ஆனா வர முடியல. ஏதோ அந்த சேம்கார் நல்லா கட்டு கட்டிட்டாரு, அதனால அவனால வர முடியல உள்ளுக்கு. வர முடியல. கடைசியில மக்காநாள் காலையில நான் விடிஞ்சு போய் பாக்குறேன்டா. அவன் அடிச்ச இடத்த போய் பாக்குறான், அவ்வளோ சாயம் கொட்டி கிடக்குறாமா. அந்த இடத்துல சாயம் கொட்டி கிடக்குது. ஒரு கருவு பட்டைடா, ஒரு கருவு பட்டை, ஒரு சிலுப்புரு, ஒரு வளையல, கருப்பு வளையலடா. இந்த 3 ஜாமான் வந்து அவன் அடிச்ச இடத்துல வந்து இந்த 3 ஜாமான் கிடந்துச்சுடா. அந்த மாதிரி வச்சுட்டு போயிருந்தாண்டா. அதோட நான்மா என்னால முடியலடாமா. நான் எவ்வளவு நாள் 2 வருஷம் அந்த வீட்டுல போராடிட்டு நல்லா முடியலடா. அப்பதான் வீட்டுக்கு சொல்றேன், நான் வீடு மாறி போயிட்டேன்டாமா. சரி, அந்த பையன் வந்து அந்த வீட்டுல தான் இருந்தாரா இல்ல வெளியில எங்கேயும்? இல்லடாமா, வீட்லயே அந்த ஃபேன்ல தூக்கு மாட்டிக்கிட்டாராண்டாமா. இது யார் சொன்னா உங்ககிட்ட? அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. அங்கதான் துப்பாவரல நிறைய பேர் இருக்காங்கடா அந்த வீட்டுல, ரொம்ப பேர் இருக்காங்களா அங்க. அப்ப அங்க இருந்தவங்க தான் தமிழ் வர இருந்தாங்கடாமா. அப்ப அங்க உள்ளவங்க தான் சொன்னாங்க, நீ தான் வசதி வகை தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட இந்த வீட்டுல வந்து. ஏற்கனவே அந்த பையன் வந்து தமிழ் பையன் செத்துட்டான், மருந்து குடிச்சிட்டாங்க, 2 பேரும் மருந்து குடிச்சிட்டாங்களாமா மலாய்க்கு அரிசி ஒண்ணும். ஆனா வந்து இவன் காவல அவ செத்துட்டான், அதான் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டாமா. இந்த சம்பவம் நடந்து ஒரு 30 வருஷம் இருக்குமாமா? ஒரு 40 வருஷம் இருக்குமா? இருக்கும்டா. சரி, வேற என்ன நடந்துச்சு? இதோட இன்னும் ஏதாவது டெரரா நடந்துச்சா? இது ஒன்னும் இருக்குடா சொல்லட்டாடா. பாட்டுக்கு பிறகு பேச கூட இருங்க. சரிடாமா. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். திருமதி கமலா தேவி இந்த காலத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்தது வேற இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுங்கம்மா. அடுத்தது வந்துடாம நான் வந்து சுங்கைப்பாக்கால இருந்தேன்டா. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுன்னா அப்ப முதலாளி வந்து வீடு நாங்க வேற தாலியாயில இருந்தோம்மா. அப்ப எங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அவரும் சொன்னாரு, சரி கொஞ்ச நாளைக்கு இருங்கம்மா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. அந்த வீடு அதே போதான்டாம்மா கிட்ட நாங்க போயிட்டு வீடெல்லாம் கழுவிட்டு நாங்க பிள்ளை அப்ப வந்து 3 பிள்ளைங்க நம்ம, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை. அப்ப வீடெல்லாம் கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாங்க போயிட்டு அந்த வீட்டுல இருந்தோம்டாமா. வீட்டுல இருந்தாக்கா பொழுது போச்சு. அந்த பிள்ளைங்க எல்லாம் படுக்க வச்சுட்டு நானும் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு படுத்துட்டேன்டாமா. பார்த்தா அந்த வீட்டு ஜன்னல்ல வந்து ஜன்னல் அப்படி அடிக்கிறாங்கம்மா. நான் நல்ல பொண்ணு வந்து அடிக்குது ஜன்னல்ல. என்ன சொல்லிட்டு நான் பாக்குறேன்டாமா கீதா. அவங்க சொல்றாங்க, அக்கா அங்க பாருங்க அக்கா, நான் என்னக்கா செஞ்சீங்க பாருங்க அக்கா, யாரும் என்ன வெட்ட வராங்க அக்கா, பாருங்க அக்கா, அக்கா ஒடியாங்கக்கா, என்ன காப்பாதுங்கன்னு கத்துது அந்த பிள்ளை. ஐயோ அம்மா கீதா, இதே தொடர்ந்து இதே போல அன்னாடிக்கு ரவுல அன்னாட ரவுலடாமா.
இதே கதை எனக்கு வந்து நீங்க போய் வெளிய போய் பாப்பீங்களா யாரு என்ன ஏதுன்னு? வெளியெல்லாம் போய் பார்க்க முடியாது, ஜன்னல்லே உருவத்தை அப்படியே காட்டும். அது மனசால இல்ல வேற ஏதாச்சுமா? மனசால தாண்டா அந்த பிள்ளைய வந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. செத்து போன ஆவி வந்து உங்களுக்கு ஜன்னல வந்து கதவு தட்டுறத நீங்க பாத்தீங்க? ஆமாடா, ஆமா. ஜன்னல்ல வந்து அந்த ஆவி தான் வந்து, ஏன்னா அந்த வீட்டுல வந்து அவங்க இருந்த வீடா அது. அந்த பிள்ளைய தெரியாது ஆவிய மனசாலன்னு. ஐயோ, நான் சாமி வர வச்சே பாத்துட்டேன்டாமா கீதா. முனியாண்டி சாமி வந்தாரு. அப்ப நான் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா அந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கா, அதுக்கெல்லாம் நான் தூங்க முடியலையா, அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து என்ன வந்து இந்த மாதிரி தொல்லை கொடுக்குதியா, பிள்ளை குட்டிங்க வச்சிருக்கேன் நீ எப்படியா அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டுக்குமே. அப்ப அவர் சொன்னாருடா, கீதாமே நான் வந்து ஐயா வர வச்சேன். அப்ப ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி வந்து நீ பயப்படாத, அவங்க வந்து உனக்கு உதவி செய்ய தான் வராங்க, நீ பயப்படாதுமா. ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, கடைசியில பார்த்தாக்கா டக்குன்னு அந்த பிள்ளை அந்த ஆவி வந்துருச்சு அவர் உடம்புல. ஐயோ, அப்புறம் சாமியை தள்ளி விட்டு ஆவி வந்து என்கிட்ட பேசுது நேரடியா. இந்த வீட்டுக்கு வந்து என்ன கஷ்டம் உனக்கு, நான் உனக்கு நல்லா வச்சிருக்கேன், நகை நட்டுலாம் உனக்கு நல்லா வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். உனக்கு நீ ஆரம்பத்துல இந்த வீட்டுக்கு வரும்போது நகையோட வந்தேன், இல்ல உன் பிள்ளைங்கலாம் சீக்கிரமா வந்தியா, நீ பிள்ளைங்களாம் சீக்கிரம் தானே இருந்துச்சுங்க. இப்ப இந்த வீட்டுக்கு வந்து உன் பிள்ளைங்களாம் நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன், நீ எவ்வளவு நல்லா இருக்கிறப்ப இந்த வீட்டுல வந்து சொல்லு, பொய் சொல்லாத என்கிட்ட சொல்லு, உனக்கு நான் என்ன சொல்ல பண்றேன். எனக்கு வந்து நீ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் கை போடாத தண்ணியும் கொஞ்சம் சோறும் எடுத்து வெளியே வச்சிரு, வேற ஒண்ணுமே நான் உன்கிட்ட கேட்கலையே. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் மரக்கறி ஆக்கி எனக்கு அந்த மாதிரி வச்சிருக்கேன். அப்புறம் என்னதான் நீங்க பதிலுக்கு சொன்னீங்க, பேசுனீங்க? நான் சொல்லிட்டேன், எனக்கு தயவு செஞ்சு எனக்கு விட்டுருமே, இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி பேச, எனக்கு நீ பேசாத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் பயந்தவ ஏற்கனவே, நீ இந்த மாதிரிலாம் பேச எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குன்னு அதுக்கு காலில் உழுந்து கூட கேட்க வேண்டாமா, விடவே மாட்டேது முடியாது. இந்த என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க அவங்க கிட்ட? நான் கடைசியா கேட்டேன்டாமே, தயவு செஞ்சு என்ன விட்டுக்கிட்டா, இந்த மாதிரிலாம் வந்து தொல்லை பண்ணாத, பாரு என் வீட்டுக்கார பிள்ளைங்களாம் தூங்குறாங்க, என்ன மட்டும் நீ விடவே மாட்டேன், தூங்க மாட்டேற அப்படின்னு. அப்ப அந்த பிள்ளை வந்துடாமா அது சொல்லுது, நீ இந்த வீட்டை விட்டு நீ பீண்டாவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுடா. பிள்ளைங்க மேலே அவ்வளவு பாசம். ஆனா ஏன்டா பொய் சொல்லக்கூடாது, அது ஆவியா இருந்தாண்டாமா நல்லா தாண்டா பாத்துக்கிச்சு. ஆனா ஒரு தடவை வந்துட்டா கலப்பா சாய் பழம் வாட்ட போயிருக்கோம் வேலைக்கு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பழம் வாட்ட போயிருந்தேன், கலப்பா சாய் பழம் வாட்ட போயிருக்கோம் வேலைக்கு. ஓகே. பழம் வாட்ட போயிருக்கும் போது அந்த சீமாரில் வந்து அந்த பழத்தை விட்டு விட்டு அடிக்குது என் மேல. ஆனா இதான் அடிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. நான் நினைச்சுக்கிட்டேன், ஓ வீட்டுக்காரர் வெட்டிட்டு போயிடாது, காத்துக்கு உழுவுது போலக்கு, மேலே உழுவுது போலக்கா, நான் அப்படித்தாண்டா நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் கடைசியில பார்த்தாக்காடா மணி 1 மணி ஆச்சுடா. அன்னைக்கு 1 மணி ஆயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு. 1 மணி இங்க ராத்திரியா? இல்லடா, பகல்ல 1 மணிக்கு தாண்டாமா, பகல்ல சீமாரில் இருக்கோம்டா. அப்ப அந்த பழம் ஏத்துறதுக்கு ஆளுங்களும் வந்துட்டாங்கடாமா. கல்யாணம் பண்ணாத ஒரு பையன் வந்துச்சு பழம் ஏத்துறதுக்காக. டக்குன்னு இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கா, அவரை பிடிச்சிருச்சா, போயிட்டு அவரை பிடிச்சிட்டு அவங்க கூட பேசி வீட்டுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த ஆவிதான் வந்து உங்க மேல பழம் தூக்கி போட்டுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான்டாமா, அதுதான். அப்ப அந்த ஆள் மேல வந்து பிடிச்சிட்டு போயிருச்சுல வீட்டுக்கு. போயிட்டு வந்தோட அப்ப அவங்க வீட்டுல போய் அந்த ஆள் என்ன பண்ணிருக்காரு, தண்ணி கேட்டிருக்காரு அவங்க அம்மா கிட்ட. ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்தாங்க கொடுத்துருக்காங்க. தண்ணி எடுத்தாங்க கொடுத்தவொன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஓங்கி ஒரே அடிச்சுமே அந்த கிளாஸ ஓங்கி அடிச்சுட்டு கேட்டிருக்காரு. தண்ணி கேட்டாக்க எவ்வளவு பெரிய கிளாஸ்ல கொண்டாந்து கொடுக்குறீங்க, நீங்க என் தாக்கம் அடங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லிட்டோன்னா அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அப்ப எதோ நான் கொண்டாந்து கொடுக்குறது தண்ணின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவர் கேட்டிருக்காரு, ஏன் வாளி இல்லையா வீட்டுல, வாளி இல்லையா? அவன் கீதா அவங்க வாளியில கொண்டாந்து கொடுத்துருக்காங்கடா, ஒரு கீதா வாளியில ஒரு வாளி தண்ணி கொண்டாந்து கொடுத்தோம்னா ஒரு வாளி தண்ணி அப்படியே குடிச்சு முடிச்சிருச்சாடா. அப்புறம் என்ன பண்ணிருக்கு, அவங்க வந்து கேட்டிருக்காங்க, நீ யாரு, உண்மையில நீ யாரு, இந்த மாதிரி என் மாமா இந்த மாதிரி செய்ய மாட்டான், நீ என்ன இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு அவங்க கையை பிடிச்சி கடிக்க போயிருக்காரு. கடிக்க போனோன்னா அப்புறம் அவங்க எல்லாம் கத்தி எங்க வீட்டுக்கு என் பேரை சொல்லிட்டு தான் கூப்பிட்டாங்க. கமலா வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு, கமலா எனக்கு பயமா இருக்கு, என் மாவன் ரொம்ப என்னமோ அநியாயத்தை போறலாம் பண்றான், வீட்டுக்காரரை கூப்பிட்டு போனான்டா அம்மா அவங்க வீட்டுக்கு. என்ன கேட்குது, என்ன கேட்டாங்க, நான் உன்ன மேல பழத்தை விட்டு அடிக்கிறேன், நீ ஏன் என்ன பார்க்கவே மாட்டேற, 3 பழம் விட்டு அடிச்சுங்க, நீ ஏன் என்ன பார்க்கலன்னு கேக்குறாரு. கீதா நீங்க நம்ப மாட்டீங்கடா, பயம்னா பயம், அப்பயே போட்ட ஒரு பயம்டா, என்ன எங்க போனாலும் விட மாட்டேது அப்படின்னு. படத்தோட வீட்டுக்கார போனாரு, வீட்டுக்கார அவரு தொடையிலே வாய வச்சிருக்கிறா கடிக்கிறதுக்கு. அப்புறம்
கடி வாங்கினாரா? அவர் கடி கட்டிட்டாரு. அவர் கட்டிட்டாரு. கட்டிடா கடைசியில ஒரு 2-3 பேர் வந்து சங்கிலி போட்டு பிடிச்சி கட்டிட்டாங்கடா அந்த பிள்ளைய, அந்த பையனை. அந்த பையன் மேல அந்த பிள்ளை வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். அது ஆவியே. ஆமா, அந்த பையனை போட்டு கட்டி வச்சாச்சு. சங்கிலி போட்டு எல்லாம் கட்டி வச்சுட்டாங்கடாமா. கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பூமாவை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த பிள்ளைய போய் பிடிச்சி அது ஒரு அணியா அக்கப்போர் பண்ணிடுச்சுமே. ஆமாடாமா. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. சரிடா. ராகவில் இது மர்ம தேசம். அந்த ஆத்மா வந்து பார்க்க இப்படிதான் இருக்கும் அதோட உருவம். அவன் அதோட உருவத்தை பார்த்தாக்கா ரொம்ப, ஆனா அது சாப்பிட்டு ரொம்ப அழகா இருக்குமா அம்மே அந்த பிள்ளை. ஆனா செத்ததுக்கு அப்புறமே ஐயோ பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும் கீதா. நான் ஜன்னல்ல பார்ப்பேன் அந்த பிள்ளையோட உருவத்தை, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். எப்படி இருந்துச்சு? 2 கண்ணு இருக்காது, ஆனா கால்லாம் இருக்கானு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஜன்னல் பாதி உடம்பத்தான் என்கிட்ட காட்டும். என்ன தெரியும் உங்களுக்கு? கண்ணு இருக்காது. அப்புறம் வந்து முடியெல்லாம் நல்லா அடைச்சு கருப்பு பொட்டு வச்சிருக்கோம். நல்லா மஞ்சள் பூசிருக்கோம். ஆனா வந்து கருப்பு பொட்டு வச்சிருக்கோம். நல்ல தலைச்சி நல்ல வாய் மத்ததெல்லாம் இருக்கும். எல்லாமே தெரியும். அதெல்லாம் இருக்கும். நான் நல்லா எப்படி இறந்து போனுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆளுங்க சாவடிச்சாங்களாண்டா. ஏன்? 2-3 உங்களை கட்ட வார்த்தை பேசிட்டாண்டாமா இங்கிலீஷ்ல. அதனால தான்டா வந்து இந்த புள்ளிய வந்து பழி வாங்கிட்டாங்க சொல்லி அவங்க வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணாங்களாம்? அதுதான்டா எப்படி பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, கம்பெனிக்கு வேலைக்கு போன உடனே ஒருத்தர்கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீ போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட, அந்த பிள்ளை பேர் வந்து ஜெகதாம்பாள். ஜெகதாம்பாள். அப்ப அந்த ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டு அந்த பிள்ளைய போயிட்டு எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்கானுங்க. காசு கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணிருக்காரு, 10 வெள்ளிக்காகடாமா 10 வெள்ளிக்காக போயிட்டு கம்பெனியில போயிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜெகதா அவங்க அம்மாவுக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு, உங்க அம்மா வந்து ஊந்துட்டாங்க, மயக்கத்தை ஊந்து கிடக்குறாங்க, நீ சீக்கிரமா வாணி இருக்காரு. அந்த மாதிரி சொன்ன உடனேதான் இவங்க என்ன பண்ணிருக்கு, அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு, ஐயோ எங்க அம்மாவுக்கு மாரடைப்பு வந்துருச்சா சரின்னு சொல்லிட்டு குறுக்கு பாயில ஓடியாந்துருக்கடாமா. கிளப்பா சைடுல குறுக்கு பாயில ஓடியாந்துருக்கு. குறுக்கு பாயில ஓடியாந்தோம்னா என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க அந்த பிள்ளைய, பிடிச்சி சாவடிச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது பழவாட்ட போகலடா. பழவாட்ட போது பார்த்தாக்கா 18 நாள் ஆச்சுடாமா. அந்த பிள்ளை செத்து 18 நாள் ஆகி பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைய சாவடிச்சிட்டாங்க, இந்த பிள்ளைய சாவடிச்சிட்டாங்கன்னு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த பிள்ளை யாரு 18 நாளைக்கு பிறகு தாண்டா அம்மா தெரியும், பெத்தவங்களுக்கும் தெரியும். ஆனா பெத்தவங்க நினைச்சுக்கிட்டாங்க அந்த பிள்ளை யாரு கூட ஓடி போச்சு, எங்கேயோ ஓடிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்போதான் 18 நாளைக்கு ஆன பிறகுதான் வந்து நாங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீமர்னு போவோம்டா நாங்க பழவாட்ட. அப்ப அது மாதிரி 18 நாள் சென்ன பிறகுதான் 18ஆம் நேரத்து போய் பார்த்தாக்கா அந்த பிள்ளை போடுற உள்பிளார் ஒரு பக்கம் இருக்கு, அதோட பாவாடை ஒரு பக்கம் இருக்கு, பாடி ஒரு பக்கம் இருக்கு, இப்படி எல்லாத்தையும் எடுத்து மாட்டி வச்சிருக்காங்க மரத்துல. கற்பழிச்சுட்டாங்களோ? அது தாண்டா தெரியலடாமா. அது தாண்டா அந்த பிள்ளை அங்கத்தோட வந்து எனக்குலாம் வந்து கத்திக்கிட்டு சொல்லும், இங்க பாருங்கக்கா நான் என்னக்கா செய்யறேன் பாருக்கா, என்ன கோட்டை அடிச்சுட்டு வராங்க பாருக்கா, வெட்டத்துக்கு வராங்கக்கா, கத்திக்கிட்டு கத்தி வச்சுட்டு வராங்கக்கா, என்ன காப்பாத்துக்கான்னு வந்து கத்துண்டாக்கிட்டா. ஆனா இப்படிதான் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி ஆச்சுன்னு வேற யாராவது சொன்னாங்களா, இல்ல ஜெகதாம்பள்ளி சொன்னிச்சா? இல்லடா அந்த புள்ளதான் ஒரு, நான் தான் சொன்னேன் அந்த பாயல் மேல வந்து பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னேன். அவரு மேல வந்து பிடிச்சி எல்லா கதையும் சொல்லிடுச்சு அந்த பிள்ளை. எல்லா கதையும் சொல்லிடுச்சு, என்ன வந்து இந்த மாதிரி சாவடிச்சு போட்டாங்க. அது வந்துடாமா அந்த தண்ணி வந்து சாவடிச்சு போட்டோம்னா அல்லூர் ஓரத்தை போட்டுருக்காங்கடாமா சாவடிச்சு அந்த பிள்ளைய. அப்ப அந்த பிள்ளைக்கு உயிர் போற டைம்ல வந்து தண்ணி குடிக்கணும், தண்ணி தாகமா, சரியான தண்ணி தாகமாண்டா. அப்ப தண்ணி இறங்கி குடிக்க போகும்போதுதான் வந்து அந்த பிள்ளை வந்து செத்துட்டு இருக்குது. அதனாலதான் வந்து அந்த பிள்ளைக்கு தண்ணி குடிக்க முடியாம போச்சு. அதனாலதான் வந்து அந்த பையன் மேல பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த பையன் வந்து அவ்வளவு தண்ணி குடிச்சிருக்காரு. எல்லா கதையும் சொல்லி வச்சிருக்காங்க அந்த பையன் மேல பிடிச்சி. அந்த பொண்ணை கொண்டது யாருன்னு சொன்னாங்களா? அந்த பையன் அதான் அது சொல்லிட்டு இருக்கிறா, 4 பேரும் அந்த பிள்ளைய சாவடிச்சு. திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் எங்கேயாவது இந்த கதையை சொன்னாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல அதெல்லாம் அந்த பிள்ளை சாவுக்கடா. போலீஸ் வேணா, போலீஸ் அஸ்காரவங்க எல்லாம் என்னென்ன பதவியில இருக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்கடா இந்த பிள்ளை சாவுக்கு. அவ்வளோ ஜனம். ஆனா பணமெல்லாம் எதுவும் இல்லடா, பணங்கன்னா எதுவுமே இல்ல. அதெல்லாம் வந்து எல்லாம் எலும்பு ஆகி எல்லாம் பல்லு 2-3 எலும்பு கொண்டு தான் கிடைச்சிருக்குது. அது உருவம்லாம் எதுவுமே இல்ல. பாட்டுக்கு பிறகு பேச கூட இருங்க. சரிதாம்மா.
ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். செஞ்சது யாருன்னு அடையாளம் காட்டினாங்களா? இவங்க இந்த பேரு அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லடா, அது சொல்லிடுச்சு. ஆனா வந்து என்ன இந்த மாதிரி என்ன செஞ்சவங்கள நான் வந்து கண்டிப்பா நான் பழி வாங்கிடுவேன், நான் கண்டிப்பா பழி வாங்கிடுவேன் சொல்லிடுச்சு. தெரியல. அது தெரியல, நாங்க வந்துட்டோம். அது அப்பப்ப ஜன்னல் ஓரத்துல வந்து நிக்கும் கத்தும் அப்படின்னு சொன்னீங்களே, ஏதாச்சும் என்னைக்காச்சும் பேச ட்ரை பண்ணிருக்கீங்களா ஜெகதம்பாள் கிட்ட? ஆமா, நான் பேசுவேன்டா, நான் பேசுவேன், கேட்பேன்டா கீதா, நான் கேட்பேன்டா உனக்கு என்ன ஏன் வந்து இந்த மாதிரி ஜன்னல் ஓரத்துல வந்து கத்துற, யாரு நீ வந்து என்ன பயம் காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பேன்டாமா. பேசுறதுக்கு இல்ல நானே ஒரு வாரமா நான் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் அந்த பிள்ளைகிட்ட பேச. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ஜன்னல் ஓரத்துல வந்து கத்துறது, அழுவுறது, குத்துறான், என்ன குத்துறான், என்ன வெட்டுறான், வடியா காகா என்னை வந்து காப்பாத்துக்கான்னு சொல்றது, இதை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா தான்டா இருந்துச்சு கீதா. அதுக்கப்புறம் நம்ப மாட்டேன்டா, எனக்கே பழகி போச்சு, நானே பழகிட்டேன்டா. பழகிட்டுதான் நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன்டா, நீ யாரு, ஏன் வந்து என்ன சும்மா வந்து சொல்ல பண்ற, அக்கா அக்கா அக்கா, நான் என்ன கூட பண்ற அக்காவா, நீ யார், நீ வந்து என்ன பயம் காட்டிக்கிட்டே இருக்கிறான்னு கேட்டுக்கிட்டு அப்பதான் அது சொல்லுது. நான் உன்ட்ட ஒண்ணுமே கேட்கலக்கா, நீ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துக்கா, கைப்படாத தண்ணி எனக்கு வந்து வெறும் மரக்கறில சாப்பாடு ஆக்கி எனக்கு முன்னுக்கு எடுத்து வச்சிருக்கேன், நான் வந்து சாப்பிட்டு போயிடுவேன், உனக்கு ஒன்றும் தொல்லையும் பண்ண மாட்டேன், நான் அதுதான் கேட்கறேன், வேற ஒண்ணுமே நான் உன்னை கேட்கலையே அப்படின்னுதுரா. சரி, அந்த வீட்டை விட்டு ஏன் நீங்க பின்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் நீ இருப்பியாடா அந்த மாதிரி ஏடா? ஜெகதம்பாள் தான் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்களே, கூட்டாளி ஆகி ஒன்னாமன்னா சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணிருப்பேன். இது ரொம்ப ஓவரா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பேய் ஒரு ஆவி கூட போய் நம்ம கூட்டாளி பிடிச்சிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப ஓவரா தெரியலடா கீதா. அது என்ன கேக்குது, அப்புறம் கொஞ்சம் சோறு கேக்குது கீதா. நீ பாடுறாமா, நான் ஏற்கனவே ஒரு பேய் ஆவி கூட தெரிஞ்சேன் 2 வருஷம். இங்கேயும் வந்து அதே மாதிரிதான் மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரிலாம் நான் எப்படி வந்து என்ன நடந்துச்சு? அதுதான் நான் சிம்லிங்களை சொன்னேன், அந்த பையன் வருவான்னு சொன்னேன். ஓ, அந்த பையன் அவன் வேற ஒரு பக்கம் பயங்கரம்டா அவன். நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா, ஜெகதம்பாள் கூட கூட்டாளி ஆகி அதை வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணிருப்பேன் மர்ம தேசத்துக்கு. அதான் கேட்க நல்லா தான் இருக்கும். சரிம்மா, ஆமா, அனுபவிச்சாதான் தெரியும். சரிம்மா, இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்கள்லாம் எங்களுக்கு பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றிடாமா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.